ஜெட் வேகத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. ஒரு வருஷம் இருக்குது, 8 மாதம் மேலே இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம். ஏன் இந்த அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் சந்திப்பை விரைவாக நடத்தி முடித்துவிட்டு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தான் எடப்பாடியுடைய திட்டம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு விவரங்கள்லாம் வந்து எலெக்ஷன் நேரம் அறிவிக்கப்பட்டது தான் முடிவு செய்வாங்க. ஆனால் அதிமுக பாஜக இப்போதைய முடிவு செஞ்சுட்டாங்க. அதிமுக பாஜக எத்தனை தொகுதியில் போட்டிங்கிறது எந்தெந்த தொகுதிகள் உங்களுக்கு வேணுங்க வரைக்கும் பேசி முடிச்சிட்டாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே காட்டுது, மக்கள் பிரச்சாரத்திலே காட்டுது. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து அந்த பிரச்சாரத்திலே அவர் பேசியிருக்காரு. திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தும் சரி, நாங்குநேரில் நடந்த கூட்டத்தும் சரி, 2 விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அதுமாதிரி நாங்குநேரியில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தம்னா இந்த 2 தொகுதியுமே வந்து பாஜக போட்டியிடும் தொகுதியாகும். ஒரு தொகுதியில் வந்து நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் வந்து போட்டியிட போகிறாரு. நாங்குநேரி தொகுதியில் வந்து அதே பாஜகவில் இருக்கிற சரத்குமார் அவர்கள் வந்து போட்டியிடறதா தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்குநேரியில் அமமுக போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அமமுக போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். சரத்குமார் அவர்கள் தான் அதில் களமிறங்குவதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தோட மக்கள் சந்திப்போட கூட்டணி கட்சிகளுக்குள்ள தொகுதிகளையும் அங்கங்கே அறிவிச்சிட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இது 2 விஷயமா வெற்றியை பார்க்கப்படுது. ஒன்றே தான் கட்சிக்காரங்கள்ட்ட முதலே சொல்கிறாரு, இது கூட்டணி தொகுதிப்பா நமக்கு கிடையாது, அதனால் நீங்கள் விருப்பம்லாம் கொடுக்கக்கூடாது, இது அவங்க தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பதிவு பண்ணுறாரு. 2வது வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள தொகுதின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்களையும் திருப்திப்படுத்துறாங்க. அதாவது தேர்தல் காலம் இருக்கிறதுனால குழப்பம் இருக்காதுல்ல, ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படியே குழப்பம் வந்தாலும் 6 மாதத்தில் தீர்ந்துடும். அதை முன்கூட்டியே யூகித்து முதலே வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த இந்த வியூகம் அவருடைய வெற்றிக்கு பயன்படுத்தப்படுமா, பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.